வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எம்பியாக பதவியேற்க காய் நகர்த்தும் ரணில். இயற்கை பேரிடரால் மக்களை காட்டிலும் எதிரணியே நெருக்கடி, எப்படி சாடுகின்றது அரசு? தையிட்டு மக்களை தவறாக வழிநடத்தும் அர்ச்சுனா எம்பி எழுந்துள்ள குற்றச்சாட்டு. பேரிடரிலிருந்து மீள இலங்கை கோரிய 200 மில்லியன் டாலருக்கு முன்னுரிமை, சர்வதேச நாணய நிதியம் தீர்மானம். மாகாண தேர்தல் குறித்து ஆராய விசேட பாராளுமன்ற தெரிவுக்குழு. மகாபலி அபிவிருத்தி திட்டத்துக்கு 200 மில்லியன் டாலர் கடனுதவி ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்குகின்றது. மனித உரிமை குழுவின் தலையீட்டால் 18 வீடுகளை சுத்தப்படுத்த கொடுப்பனவு, சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிறவில். நாட்டில் 30% நிலப்பரப்பு மண்சரிவு அபாயத்தில், 14 மாவட்டங்கள் அடையாளம். மலையக தமிழர்களை வடக்கில் குடியமர்த்த எந்த தடையும் இல்லை, அரியநேத்திரன் தெரிவிப்பு. இலங்கை தினம் தேசிய திட்டம் ஒத்திவைப்பு. பேரிடர் பாதித்த பாடசாலைகளை மீட்டெடுக்க பிரதிஷ்டா திட்டம். பல்கலைக்கழகங்கள் சட்டத்தில் ஜனநாயகமற்ற மாற்றங்களை ஏற்படுத்த முயலும் அரசாங்கம், எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. அமெரிக்க விமானத்தில் திருகோணமலைக்கு நிவாரணப் பொருள்கள் வந்து சேர்ந்தன. தொடர்பான விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடத்துவது என்பதை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பதற்கான யோசனை விரைவில் நிறைவேற்றப்பட உள்ளது. சபை முதல்வரால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த யோசனை பாராளுமன்றத்தின் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. கலப்பு தேர்தல் முறைமை, வாக்களிக்கும் உரிமை மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் வாக்களிப்பதற்கான உரிமையை உறுதிப்படுத்துதல் உள்ளிட்ட தேர்தல் முறைமையொன்றை உருவாக்குவதற்கு விரிவான விவாதங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இந்த நிலையில் தெரிவுக்குழுவின் அறிக்கை அதன் முதல் கூட்டத்தினத்திலிருந்து 3 மாத காலத்துக்குள் அல்லது பாராளுமன்றத்தினால் நீடிக்கப்பட்ட காலத்துக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதேவேளை மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடத்தில் நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெத்பா புயலால் ஏற்பட்ட அழிவை தொடர்ந்து ஏற்பட்ட சவால்களை எதிர்கொள்வதற்காக அவசர நிதியிடல் வசதியின் கீழ் இலங்கை விடுத்த 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கோரிக்கைக்கு முன்னுரிமை அளிக்க சர்வதேச நாணய நிதியம் தீர்மானித்துள்ளது. இந்த அவசர நிதியிடல் வசதியின் கீழான உதவிகள் இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதியிடல் வசதியின் கீழ் வழங்கப்படும் கடன் வசதிக்கு மேலதிகமாக வழங்கப்படும் நிதியிடல் வசதியாகும் என சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் விரிவாக்கப்பட்ட நிதியிடல் வசதியின் கீழ் நாட்டுக்கு கிடைக்கவுள்ள 5வது மீளாய்வை நிறைவு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக 2026ஆம் ஆண்டின் முற்பகுதியில் சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டெத்வா புயலால் ஏற்பட்ட அழிவிலிருந்து நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக இலங்கையினால் சுமார் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் உடனடி நிதி உதவிக்கான அவசர கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததாகவும் அது தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் எவன் பப்ரோஜியோ கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராகும் எண்ணத்தில் இருக்கின்றார் என்று எதிர்க்கட்சியின் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்திருந்த ரணில் விக்ரமசிங்கே 2021ஆம் ஆண்டு மீண்டும் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு வந்திருந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அறகலைய போராட்டத்தின் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் நாட்டின் 8வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அவர் உருவெடுத்திருந்தார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் படுதோல்வி அடைந்திருந்ததால் அரசியல் செயற்பாடுகளிலிருந்து சற்று ஒதுங்கியிருந்தார். எனினும் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பின்னர் மீண்டும் தீவிர அரசியலில் களமிறங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டின் பின்னர் நாடாளுமன்றத்துக்கு செல்லும் எண்ணத்தில் காய்களை நகர்த்தி வருகின்றார் என்று எதிர்க்கட்சிகளின் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. மலையக தமிழுறவுகளை வடக்கு கிழக்கில் குடியமர்த்துவதே அவர்களின் உயிருக்கு உத்தரவாதம். நாட்டில் நிலவிய டெத்வா புயல் தாக்கத்தினால் மலையகத்தில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால்
மலையகத்தில் மக்கள் நிரந்தரமாக வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அவர்களை வடக்கு கிழக்கில் பொருத்தமான இடத்தில் குடியமர்த்தும் வேலை திட்டத்தை 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஆரம்பிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்கனவே மலையக மக்கள் பல இடங்களில் குடியேறி வாழ்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மலையக மக்கள் குடியமர்த்த மாவட்ட மக்கள் எவரேதும் தடையில்லை. அதுபோல வடமாகாணத்தில் ஏற்கனவே கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் ஏனைய இடங்களிலும் மலையக மக்கள் வாழ்கின்றார்கள். மலையக மக்கள் வடக்கு கிழக்கில் குடியேறுவதற்கு விரும்பியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். மலையக மக்களின் உயிரை காப்பாற்றுவதே இன்று சகல அரசியல் தலைவர்களுக்கும் முக்கியமான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு மண்சரிவு இனங்காணப்பட்ட இடங்களில் உள்ள மலையக மக்கள் உயிர் வாழ பாதுகாப்பான இடம் வழங்க வடக்கு கிழக்கு மட்டுமே எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் மலையக தமிழர்களை வடக்கு கிழக்கில் குடியமர்த்த எந்த தடையும் இல்லை என்று ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையில் அரியநேத்திரன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலையீட்டை அடுத்து வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வீட்டை சுத்தப்படுத்துவதற்கான 25,000 ரூபாய் கொடுப்பனவுக்கு 17 வீடுகள் சிபார்சு செய்யப்பட்டுள்ளன. நவாலி கிழக்கு கிராம அலுவலர் பிரிவில் வெள்ளநீர் வீட்டுக்குள் உட்புகுந்து வீட்டுக்கு அரசினால் வழங்கப்படும் 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படாமை தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்துக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது. இது தொடர்பில் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளரிடம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விளக்கம் கூறியிருந்தது. இதன்படி பிரதேச செயலகத்தால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் முறைப்பாட்டாளர் உட்பட 18 வீடுகளுக்கான சேத விவரம் சிபார்சு செய்யப்பட்டு அரசாங்க அதிபருக்கு நிதி ஒதுக்கீட்டுக்காக அனுப்பப்பட்டுள்ளது என்றும் முறைப்பாட்டாளரோ அல்லது அவரது பிரதிநிதியோ நேரில் சமூகமளிக்கும் போது வெள்ள நிவாரணம் தொடர்பான சுற்றறிக்கைகள் மற்றும் நிதி பிரமாணம் என்பவற்றின்படி முறைப்பாட்டாளருக்கான கொடுப்பனவை வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முறைப்பாட்டாளர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட போது நேரில் வந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொடுப்பனவை பெற்றுக் கொள்ளும்படி பிரதேச செயலாளரால் முறைப்பாட்டாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய இணைப்பாளர் தானா கனகராஜ் தெரிவித்துள்ளார். பேரிடரால் சேதமடைந்த பாடசாலைகளை மீட்டெடுக்க பிரதிஷ்டா திட்டத்தை கல்வி அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் குழு அல்லது தனிநபர் ஒருவர் சேதமடைந்த பாடசாலைகளை மீண்டும் கட்டியெழுப்ப பங்களிக்க முடியும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவேவா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கல்வி அமைச்சின் மூலம் தேவையான அனைத்து ஒருங்கிணைப்புகளையும் மேற்கொள்ள திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் மேலதிக தகவல் தேவைப்படுவோர் அல்லது பங்களிக்க விரும்புவோர் 07658823665 அல்லது 07199323225 ஆகிய வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கங்கள் அல்லது 1988 என்ற பிரத்யேக என்ற அவசிய தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொண்டு தகவல்களை பெற முடியும். இதன்படி இது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் கல்வி அமைச்சின் பேரிடர் மேலாண்மை குழுவால் ஒருங்கிணைக்கப்படும். வடக்கு மாகாணத்தில் 330 பாடசாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று கிழக்கில் 221 பாடசாலைகளும், மேற்கு மாகாணத்தில் 266 பாடசாலைகளும், மத்திய வடமேற்கு மாகாணங்களில் தலா 136 பாடசாலைகளும், ஊவா மாகாணத்தில் 129 பாடசாலைகளும், சப்ரகுமு மாகாணத்தில் 115 பாடசாலைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே பதுளை மாவட்டத்தில் 2 பாடசாலைகள் அழிவடைந்துள்ளன. இலங்கையின் மிகப்பெரிய பலநோக்கு நீர்வள அபிவிருத்தி திட்டமான மகாபலி அபிவிருத்தி திட்டத்திற்கு ஆதரவளிப்பதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி $200 மில்லியன் கடன் வசதியை அனுமதித்துள்ளது. இந்த அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாக மகாபலி ஆற்றின் மேலதிக நீரை இலங்கையின் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களின் வறண்ட பிரதேசங்களுக்கு திருப்புவதே இதன் முதன்மை நோக்கமாகும். இந்த மகாபலி நீர் பாதுகாப்பு முதலீட்டு திட்டத்தின் 2ஆம் கட்ட திட்டம் விவசாயத்துறையின் தாங்குதிறனை வலுப்படுத்துதல் மற்றும் உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதன் மூலம் வடமத்திய மாகாணத்தில் உள்ள 35,600க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு நேரடி பயன்களை பெற்றுத்தரும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவிக்கு மேலதிகமாக சர்வதேச அபிவிருத்திக்கான ஒபக் நிதியத்திலிருந்து $60 மில்லியன் விவசாய அபிவிருத்திக்கான சர்வதேச நிதியத்திலிருந்து $42 மில்லியன் திரட்ட எதிர்பார்க்கப்படுகின்றது.
அரசாங்கம் 1978 ஆண்டின் 16ஆம் இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்டத்தில் ஜனநாயக மற்றும் வெளிப்படை தன்மையற்ற வகையில் திருத்தத்தை அறிமுகப்படுத்த முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார். விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக கல்வியாளர்கள், நிர்வாகத்தினர் மற்றும் தொழிற்சங்கங்கள் உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடம் இணைந்து முறையான ஆலோசனைகளின்றி இத்தகைய ஒரு முக்கியமான மாற்றம் மேற்கொள்ளப்படக்கூடாது. முன்மொழியப்பட்டுள்ள திருத்தத்தில் பீடாதிபதிகள் மற்றும் பிரிவுகளுக்கான பொறுப்பதிகாரிகள் பல்கலைக்கழக கல்வியாளர்கள் தேர்ந்தெடுக்கும் தற்போதைய முறையை நீக்குவது மற்றும் அந்த அதிகாரத்தை உபவேந்தருக்கோ அல்லது ஆளும் சபையிடமோ மாற்றுவது போன்ற முக்கிய மாற்றங்கள் அடங்கியுள்ளன. உயர்கல்வித்துறை ஏற்கனவே பதற்றங்களை எதிர்கொண்டுள்ள ஒரு நேரத்தில் பிரிவுகளுக்கான பொறுப்பதிகாரிகளை நியமிக்கும் தன்னிச்சையான அதிகாரத்தை உபவேந்தருக்கு வழங்குவது அல்லது பல்கலைக்கழக சபைக்குள் அதிகாரத்தை மையப்படுத்துவது கடுமையான சிக்கல்களை உருவாக்கலாம். இவ்வாறான நடவடிக்கைகள் ஜனநாயக நடைமுறையின் சரிவையும் சர்வாதிகார முடிவெடுக்கும் திசையை நோக்கி நாட்டை வழிநடத்த ஒரு முயற்சியை நிரூபிக்கிறது. பல்கலைக்கழகங்கள் சட்டத்தில் மாற்றங்களை செய்வதற்கு முன்னர் திருத்த செயற்பாட்டை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு பரந்தளவிலான ஆலோசனைகளில் ஈடுபடுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது 14 மாவட்டங்களில் மண்சரிவுகள் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற காலநிலை மற்றும் அனர்த்த நிலைமை குறித்த ஊடக சந்திப்பில் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீரா பின்வரும் விடயங்களை கூறியுள்ளார். இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில் 30% மண்சரிவுகள் ஏற்படக்கூடிய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களில் நாட்டின் 34% மக்கள் தொகையினர் வாழ்கின்றார்கள். இந்த மொத்த நிலப்பரப்பின் அளவு சுமார் 20,000 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். டித்வா சூறாவளியுடன் ஏற்பட்ட அதிக மழவீழ்ச்சி காரணமாக மண்சரிவு அபாயம் உள்ள இடங்களை பரிசோதிக்குமாறு 2710 கோரிக்கைகள் கிடைத்துள்ளன. இவற்றில் இதுவரை 589 இடங்கள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களின் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் 10 மீட்டருக்கும் அதிகமாக மண்சரிவு ஏற்பட்ட 1241 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் வீடுகளுக்கு பாதிப்பு இல்லாத 919 மண்சரிவுகள் மற்றும் வீடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய 322 மண்சரிவுகள் பதிவாகியுள்ளன. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு கிடைத்த உடனடி தகவலின் அடிப்படையில் 15,000க்கும் அதிகமான மக்கள் அபாயகரமான இடங்களில் இருந்து வெளியேறுமாறு பிரதேச செயலக பிரிவுகள் ஊடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் தாங்கள் இருக்கும் நிலையை புரிந்து கொண்டு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். அங்கீகரிக்கப்படாத அல்லது வேறு விதமான வீடுகள், கட்டடங்களில் வசிப்பவர்கள் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் ஆலோசனைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். முன்னர் ஏற்பட்ட அனர்த்தங்களின் போது பல உயிர்கள் மண்மேடுகள் சரிந்ததாலேயே இழக்கப்பட்டன. எனவே பொதுமக்கள் இதுகுறித்து மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இலங்கையில் இயற்கை அனர்த்தத்தால் பொதுமக்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதை காட்டிலும் எதிர்க்கட்சியினர் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளார்கள். எதிர்க்கட்சியினர் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக செயற்படுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. இவர்களின் நிலைமையை இட்டு கவலை அடைகின்றோம். இவ்வாறு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இயற்கை அனர்த்தங்களால் சேதமடைந்துள்ள நாவலப்பிட்டி நுவரெலியாவில் பாதை புனரமைப்பு பணிகளை நேற்று பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையை தொடர்ந்து ஏற்பட்ட மண்சரிவு அனர்த்தத்தால் மலையக ரயில் பாதைகள் பாரியளவில் சேதமடைந்துள்ளன. ரயில் பாதைகளை விரைவாக புனரமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ரயில் திணைக்களத்தின் சேவையாளர்கள், இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் சேதமடைந்துள்ள ரயில் பாதைகள் தற்போது கட்டம் கட்டமாக புனரமைக்கப்பட்டு வருகின்றன. வெகு விரைவில் இந்த பணிகள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கிறோம். ஜனாதிபதி விடுத்த அறிவுக்கு அமைய அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் இழப்பீடு வழங்கப்படும். மலைகள், ஆறுகளை அண்டிய பகுதிகளில் குடியிருப்புகளை அமைப்பது குறித்து இனி கடுமையான திட்டங்கள் செயற்படுத்தப்படும். தற்போதைய நிலைமை எதிர்காலத்தில் தோற்றம் பெறாத வகையில் நிலையான தீர்மானங்களை செயற்படுத்த வேண்டும். அனர்த்தத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளதை காட்டிலும் எதிர்க்கட்சியினர் நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளார்கள். அவர்கள் ஊடக சந்திப்புகளை நடத்தி கொண்டு குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் மீது அக்கறை இருக்குமாயின் எதிர்க்கட்சியினர் ஊடகங்களுக்கு மத்தியில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்காமல் மக்கள் மத்தியில் சென்று அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும்.
எதிர்க்கட்சியினர் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக செயற்படுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. இவர்களின் நிலைமை கவலைக்குரியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். டிசம்பர் 12 முதல் 14 வரை நடைபெறவிருந்த இலங்கை தினம் என்ற தேசிய திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடுமையான சூறாவளி, பேரழிவு மற்றும் நாடு முழுவதும் நடைபெற்று வரும் மீட்பு முயற்சிகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபை மைதானம், விகாரமகா தேவி பூங்கா மற்றும் அதனை சுற்றியுள்ள பிரதான வீதிகள் வழியாக நடைபெறவிருந்த இந்த நிகழ்வு பொது தனியார் துறைகளின் பங்கேற்புடன் 4 மண்டலங்களை கொண்ட ஒரு பெரிய அளவிலான தேசிய கொண்டாட்டமாக வடிவமைக்கப்பட்டது. சமூகங்களிடையே புரிந்துணர்வை வளர்ப்பதற்கும் மிகவும் இணக்கமான இலங்கையை உருவாக்குவதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியினால் 2025 ஆண்டு வரவு செலவு திட்ட உரையில் இது முன்மொழியப்பட்டது. இலங்கையின் பல்லின கலாச்சார அடையாளத்தை எடுத்துக்காட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் பொறுப்பு புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாவட்ட அளவிலான உணவு கலாச்சாரங்கள், பாரம்பரிய கலைகள், உள்ளூராட்சி தொழில்கள், கண்காட்சிகள், விற்பனை நிலையங்கள் மற்றும் புதிய தயாரிப்பு வாய்ப்புகளை அறிமுகப்படுத்துதல் ஆகியவை திட்டங்களில் அடங்கும். திட்டத்தை தொடர கடந்த அக்டோபரில் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டது. எனினும் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ள நிலையில், முக்கியமான உட்கட்டமைப்பு சேதமடைந்துள்ள நிலையில் டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பல மாவட்டங்களில் அவசர சேவைகள் தொடர்ந்து செயல்பட்டு வரும் நிலையில் நாடு தழுவிய கலாச்சார விழாவை நடத்துவது பொருத்தமானதல்ல என்று அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். அமெரிக்க விமானப்படையின் விமானம் நேற்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களுடன் சீனக்குடா விமான நிலையத்தில் வந்திறங்கியது. இலங்கையின் பேரிடர் நிவாரண உதவிகளை விரைவாக இலங்கை முழுவதும் வழங்கும் திட்டத்தின் கீழ் இந்த விமானம் மூலம் நிவாரணப் பொருட்கள் எடுத்து வரப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தில் டித்வா புயல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு கிண்ணியா, மூதூர், வெறுகல் பகுதிகளின் இடைத்தங்கள் முகாம்களில் இருந்து வீடு திரும்பிய 250 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. ஆஸ்திரேலிய உதவித் திட்டம், இங்கிலாந்து உதவித் திட்டம், யுனிப்ஸ் மூலம் வழங்கப்படும் நிவாரணப் பொருட்களே இவ்விமானத்தில் எடுத்து வரப்பட்டிருந்தன. இந்த நிவாரண உதவிகளை அகம் மனிதாபிமான வள நிறுவனம் விருத்தி வலையமைப்புடன் இணைந்து உரிய இடங்களுக்கு எடுத்து சென்று வழங்கியுள்ளது. இந்த நிகழ்வில் யுனிப்ஸ் நிறுவனத்தின் திட்ட முகாமையாளர் மற்றும் அகம் மனிதாபிமான வள நிறுவனத்தின் பணிப்பாளர் மற்றும் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். திருகோணமலை சீனக்குடா விமான நிலையத்துக்கு நிவாரண உதவிப் பொருட்களை எடுத்து வந்த விமானத்தில் அமெரிக்க தூதுவர் ஜூலிசங்கும் திருகோணமலைக்கு நேற்று வருகை தந்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தையிட்டி மக்களுடைய போராட்டத்தை தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பாவிக்கின்றார் என வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் இனா முரளிதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதி 18 பேருக்கு சொந்தமான காணி. அந்த காணிக்கு உரித்தானவர்கள் வடபகுதியில் தற்போதும் இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம், வவுனியா, கொழும்பு உட்பட தையிட்டி காணிக்கு சொந்தமான 18 பேர் இலங்கையில் உறுதியோடு இருக்கின்றார்கள். தையிட்டி போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அதில் எல்லோராலும் எல்லா நேரத்திலும் பங்கு பெற்ற முடியாது. குறிப்பிட்ட சிலர் போராட்டங்களில் பங்கு பெற்றி வருகின்றார்கள். தையிட்டி காணி மக்களுக்கே கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் காணிக்கான மக்கள் உரிமை அமைப்பு உறுதியாக இருக்கிறது. ஆனால் அதற்கு பிற்பாடு இதுவரை காணி விடுவிக்கப்படவில்லை. அதிலிருந்து இராணுவம் அகற்றப்பட்டு காவல்துறையினர் தற்போது இருக்கின்றார்கள். தங்களுடைய காணியை மீட்பதற்காக போராட்டம் நடத்தும் மக்களை காவல்துறையினர் விரட்டுகின்றார்கள். அதற்கு பிற்பாடு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தையிட்டி அமைந்திருக்கின்ற காணிக்கு சொந்தமான குறிப்பிட்ட 4 பேரை விகாரைக்குள் அழைத்து சென்று அந்த விகாராதிபதியை சந்தித்ததுவின் காணி பெற்றுக் கொடுப்பதாக கூறியுள்ளார். நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கும் கௌசல்யாவுக்கும் ஒன்றை மட்டும் தெளிவாக கூறுகின்றேன். காணிக்கான 4 நபர்களை நீங்கள் அழைத்து சென்றதை நான் வரவேற்கின்றேன். ஆனால் காணிக்கான உரிமையாளர்கள் இன்னும் 14 பேர் வெளியே இருக்கின்றார்கள். வெளியில் இருக்கும் அந்த 14 பேருக்கும் காணிக்கான உறுதி இருக்கின்றது. ஏன் அவர்களை நீங்கள் விட்டுவிட்டு 4 பேரை மட்டும் அழைத்து சென்று விகாராதிபதியை சந்தித்தீர்கள்? காரணம் என்ன? தையிட்டி மக்களுடைய போராட்டத்தை அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக பாவிக்கின்றார். அரசாங்கத்தினதும் காவல்துறையினதும் அராஜகத்திற்கு எதிராக காணிக்கான மக்கள் உரிமை அமைப்பு வெகு விரைவில் மிகப்பெரிய போராட்டங்களை செய்ய வேண்டிய தேவைக்குள் தள்ளப்படும் என அவர் மேலும் எச்சரித்துள்ளார்.